என் நெஞ்சம் கடவுள் மீது, உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. வியாபாரி ஒருவர் கூடையில் மண்புழுக்களை எடுத்துக்கொண்டு விற்பனை செய்து கொண்டிருந்தார். அந்த வழியாக பறந்து வந்த சிட்டுக்குருவி ஒன்று இந்த மண்புழுக்களின் மீது ஆசைப்பட்டது. எனவே அந்த வியாபாரியிடத்தில் எனக்கு மண்புழு ஒன்று வேண்டும் என்று கேட்டது. அந்த வியாபாரியும், உமக்கு மண்புழு தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நான் உனக்கு மண்புழுவை கொடுத்தால் நீ என்ன எனக்கு தருவாய் என்று கேட்டான் அந்த வியாபாரி. அந்த சிட்டுக்குருவி சொன்னதாம், என்னுடைய சிறகுகளுள் இந்த இறக்கைகள் இருக்கிறதல்லவா, அந்த இறக்கைகளுள் ஒன்றை கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறது. சரி என்று சொன்ன அந்த வியாபாரி ஒரு மண்புழுவை எடுத்து கொடுக்கிறான். அந்த சிட்டுக்குருவியும் ஆசையோடு அந்த மண்புழுவை தின்று விடுகிறது. அதோடு அந்த ஆசை நின்று போகவில்லை. இன்னொரு மண்புழுவை உண்ண வேண்டும் என்கிற ஆசை அந்த சிட்டுக்குருவிக்கு வருகிறது. நான் இன்னொரு இறகை தருகிறேன், எனக்கு இன்னொரு மண்புழுவை தருவாயா என்று கேட்டது. சரி என்று அந்த வியாபாரியும் இன்னொரு மண்புழுவை கொடுக்கிறான். அதையும் வாங்கி உண்டுவிட்டு சிறகை தருகிறது. இப்படியாக ஒவ்வொரு இறகையும் பீத்து பீத்து அது அவரிடத்தில் கொடுத்து அதனுடைய வயிறு நிரம்பும் அளவிற்கு அந்த மண்புழுக்களை தின்று விடுகிறது. இப்பொழுது அந்த மண்புழுக்களை எல்லாம் தின்ற சிட்டுக்குருவிக்கு வயிறு நிரம்பி விட்டது. எனவே அது அந்த இடத்தை விட்டு பறந்து செல்ல வேண்டும் என்று நினைக்கிறது. சிந்தித்து பாருங்கள், தன்னுடைய இறகுகளை எல்லாம் ஒன்றொன்றாக பீத்து கொடுத்த அந்த சிட்டுக்குருவியால் அதற்கு மேல் பறக்க முடியவில்லை. அவ்வளவுதான். வேறொரு பறவை வந்து இந்த சிறகு இல்லாத, இறகுகளை இழந்த சிட்டுக்குருவியை அப்படியே கொன்றுவிட்டு போனது. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, மனிதனுடைய வாழ்க்கையில் இப்படி சில சில ஆசைகளுக்கு நாம் முழுமையாக அடிமையாகும் போது மிக பெரும் ஒரு ஆபத்தில் நாம் போய் சிக்கிக் கொள்ளுகிறோம். மிகப்பெரிய தீங்கு நமக்கு நேரிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மிகுந்த கவனமாய் எச்சரிக்கையாய் நம் வாழ்க்கை பயணத்தை நாம் தொடர வேண்டும். இந்த நாளில் பேதுரு மக்களுக்கு ஒரு அழைப்பை தருகிறார். வாழ்வுக்கு வழியான மனமாற்றத்தை பிற இனத்தவருக்கு கடவுள் கொடுத்தார். அவர்கள் மனம் மாற வேண்டும், மனம் திருந்த வேண்டும், நல்லவர்களாக வாழ வேண்டும், நன்மைகள் செய்ய வேண்டும். ஆண்டவர் அவர்கள் மீது இரக்கம் கொண்டுள்ளார், அவர்கள் பாவங்களை குற்றங்களை மன்னிக்கிறார் என்று பல நிலைகளில் நற்செய்தியை அறிவிக்கிறார்கள். ஆனால் அந்த மக்கள் அந்த நற்செய்தியை பொருட்படுத்தவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை, உதாசீனப்படுத்தினார்கள், புறக்கணித்தார்கள். அதன் விளைவு என்ன என்றால் அவர்கள் மிக பெரும் ஒரு ஆபத்தில் சிக்கிக்கொண்டு பாவத்தில் விழுந்து கடவுளுக்கு எதிராகவே திரும்பிவிட்டார்கள். இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகம் இதை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள நமக்கு உதவி செய்கிறது. நல்ல ஆயன் நானே, நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தன் உயிரை கொடுப்பார். நல்ல ஆயனாகிய கிறிஸ்து அவருடைய போதனைகள், அவருடைய மறைவுரைகள், அவர் மக்களுக்காக செய்த நற்பணிகள், மக்களிடையே ஆற்றிய அரும் செயல்கள் எல்லாம் மிக மிக வியப்புக்குரியதாக, விண்ணரசையும் இறை ஆட்சியையும் இந்த உலகத்தில் கட்டி எழுப்பக்கூடியதாக இருந்தது. ஏழை எளிய மக்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவர்கள், பெண்கள், இவர்கள் எல்லோரும் இயேசுவின் அன்பை சுவைத்தார்கள். இயேசுவின் இரக்கத்தினால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். இயேசுவிடமிருந்து அற்புத அதிசயங்களை
தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அனுபவித்தார்கள். ஆனால் யூத தலைவர்களும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் யூத சங்கத்தாரும் இயேசுவை நிராகரித்தார்கள், புறக்கணித்தார்கள். அந்த நல்ல ஆயனுடைய குரலுக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை. மாறாக அவர்கள் செய்தது கூலிக்கு மேய்ப்பவரான ஓநாய்க்கு அவர்கள் செவி கொடுத்தார்கள். ஓநாயினுடைய மனநிலை அவர்களிடத்தில் இருந்தது. அந்த கூலிக்கு மேய்ப்பவருக்கு செவி கொடுக்கிற ஆயன்களாக அவர்கள் இருந்தார்கள். அதனுடைய விளைவு என்ன என்றால், ஆபத்து வருகிற போது, தீங்கு வருகிற போது அதில் மாட்டிக்கொள்வதுதான், அதில் சிக்கிக்கொள்வதுதான். ஒரு ஆடு ஓநாயை சரியாக அடையாளம் கண்டுகொள்ளவில்லை என்றால், ஒரு தீமையை சரியாக அடையாளம் கண்டுகொள்ளவில்லை என்றால், ஒரு பகைவனை, ஒரு சாத்தானை, அவனுடைய தீய எண்ணங்களை சரியாக அடையாளம் கண்டுகொள்ளவில்லை என்றால், அந்த பாவத்திற்கு அடிமையாவது, அந்த சோதனையில் விழுந்து விடுவது, அந்த பலவீனத்தில் தன்னை முழுவதுமாக இழந்து விடுகிற நிலைதான் வந்துவிடும். பிறகு ஓநாயிடத்தில் ஆடு சிக்கிக்கொண்டு பலியாகின்ற நிலைமை. எப்படி அந்த சிட்டுக்குருவி ஒரு சிறகாக இழந்து இறுதியில் தன்னுடைய முழு சிறகையும் இழந்துவிட்டு பறக்க முடியாமல் தன்னையே இழந்து போனதோ, அதுபோல பகைவனின் சூழ்ச்சிக்கு, தீமையான சாத்தானின் சூழ்ச்சிக்கு, அவனின் சோதனைகளுக்கு, பலவீனங்களுக்கு நாமும் உட்பட்டு விட்டால், நாமும் அந்த சோதனையில் விழுந்து தீமையில் உழல வேண்டிய நிலைமை நமக்கு வந்துவிடும். என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவருடைய குரல் நம் இதயங்களில் ஒலிக்க வேண்டும், நம் செவிகளில் ஒலிக்க வேண்டும். அந்த குரல் நம்முடைய இதயத்தில் கேட்க வேண்டும். எனவே நல்லாயனாக இயேசுவின் குரலுக்கு செவி கொடுப்போம். அவரே நமக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய, நிலை வாழ்வு கொடுக்கக்கூடிய இறைவன் என்பதை உணர்வோம். ஆமென்.